பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு அன்பானவர்களே, நாம் பயணிக்கக்கூடிய இந்த வாழ்க்கை பாதையில, கர்த்தரோடு பயணிக்கக்கூடிய இந்த பாதையில ஏதோ சாதாரண காரியங்களை பெற்றுக்கொள்வதற்காக மாத்திரமல்ல, இந்த நாளிலே கர்த்தருடைய மகிமையின் மூலமாக உண்டாகக்கூடிய சூப்பர் நேச்சுரல் காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கான வழிகளைத்தான் நாம் இந்த வீடியோவிலே நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த தேவ மகிமையை நாம் பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு நாம் இன்றைக்கு அவரை அண்டிக் கொள்கிற ஒரு அனுபவம் நம் வாழ்க்கையிலே தேவை. ஹல்லேலூயா. அண்டிக் கொள்கிற ஒரு அனுபவம். அந்த அண்டிக் கொள்கிற அனுபவத்தின் மூலமாக தேவனுடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை வெளிப்படும் பொழுது அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இருக்கும். ஹல்லேலூயா. பார்க்கலாம், நீதிமொழிகள் 30வது அதிகாரத்திலே இப்படியாய் 5-6 வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்கிறவருக்கு அவர் கேடகமானவர். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வார்த்தை 2 பகுதியாக வெளிப்படுகிறது. ஒன்று, தேவனுடைய வார்த்தை புடமிடப்பட்டதாக இருக்கிறது. இன்னொன்று, அண்டிக் கொள்ளும் பொழுது அவர் கேடகமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த தேவனை நாம் எப்படி அண்டிக் கொள்ள முடியும் அப்படின்னா, தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். இந்த தேவனுடைய வார்த்தை பரிசுத்தமுள்ளதாக இருக்கிறது. இந்த வார்த்தைக்குள்ளே நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, இந்த வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள் என்று சொல்லப்படுதில்லை, இந்த வார்த்தைக்குள்ளே, இந்த புடமிடப்பட்ட இந்த வார்த்தைக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறது யார அப்படின்னா, இந்த கேடகமானவரை. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நாம் இருப்போம், நம்மை சுற்றிலும் இந்த கேடகமானவர் இருப்பார். ஹல்லேலூயா. அப்ப நம்மை சுற்றிலும் ஒரு வளையம் இருக்கும். அந்த சுற்றிலும் வளையம் போல் இருக்கிறது தான் கேடகம். அப்ப இந்த கேடகமானவரை நம்ம வாழ்க்கையில பார்க்கிறதுக்கு இந்த வார்த்தைக்குள்ளே நம்ம அண்டிக் கொள்ளும் பொழுது, இந்த வார்த்தைக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது, நம்மை சுற்றிலும் கேடகமானவர் இருக்கிறார். அப்ப அந்த கேடகமானவரை தான், நமக்கு முன்பதாக இருக்கிற அந்த கேடகத்தை தான் நாம் முதலிலே பார்க்க முடியும். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய அம்புகள், போராட்டங்கள், சில காரியங்கள் நம்மளை தாக்க வந்தாலும் நேரடியாக நம்மை தாக்க முடியாது. மாறாக சுற்றிலும் ஒரு கேடகம் இருக்கிறது பாருங்க. அந்த கேடகத்தை தாண்டிதான் நம்ம இடத்துல வர முடியும். அப்ப இந்த கேடகம் நம்ம வாழ்க்கையில உருவாக வேண்டும் அப்படின்னா இன்றைக்கு அவரை அண்டிக் கொள்ள வேண்டும். அப்புறம் அவரை அண்டிக் கொள்வதற்கான வழிகளைத்தான் இந்த நீதிமொழிகள் 30:5 நாம் பார்க்கிறோம். அவருடைய வசனத்திற்குள்ளே நம் வாழ்க்கையை கொண்டு வர வேண்டும். அப்படி வசனத்திற்குள்ளே வாழ்க்கையை கொண்டு வரும் பொழுது இந்த கேடகமானவருடைய பார்வையை நீங்கள் பார்க்க முடியும். அன்பானவர்களே, கேடகமானவர் ஒரு பார்வையை வைக்கிறார். மனிதர்களாகிய நாம் என்ன பண்றோம் அப்படின்னா, வெளிப்புறமான பார்வை தான் நமக்கு இருக்கும். நம்ம பார்க்கறது தான் நாம செய்வோம். ஆனால் தேவன் இருதயங்களை பார்க்கிறார். நம்ம இருதயத்தை பார்க்க முடியுமா? இன்னொருத்தருடைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்குன்னு நினைக்க முடியுமா? சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் மறைவாய் இருக்கிற அந்த காரியங்களை தேவன் கவனிக்கிறவராக இருக்கிறார். இல்லையா? அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நாம சில காரியங்களை இன்றைக்கு பிளெஸிங்கா பார்க்கிறோம். ஆனால் சில பிளெஸிங் இன்னைக்கு பார்க்க முடியாம இருக்கிறோம். மறைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப மறைக்கப்பட்டிருக்கிறதுடைய நோக்கம் என்ன? மறைக்கப்பட்டிருக்கிற காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு நாம் வசனத்தை அண்டிக் கொள்ளாததுதான். ஏதோ சாதாரணமான ஒரு கிறிஸ்தவ வாழ்வு, அந்த வாழ்க்கையில நம்ம அப்படியே பயணித்துக்கிட்டு இருக்கிறோம். பயணித்துட்டு இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில சாதாரணமான வெளிப்புறமான காரியங்களே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு தேவன் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். நீ அண்டிக் கொள்ளும் பொழுது உன்னை சுற்றிலும் மதிலாய் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்பொழுது நான் பேசுகிறது, நான் சொல்லுகிறது, நான் பார்க்கிற விதங்கள் தான் உன் வாழ்க்கையில வெளிப்படும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கலாம். இந்த இரத்த போக்குடைய பெண், மார்க் நற்செய்தி
5வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல இப்படியாய் சொல்லப்படுகிறது. 5வது அதிகாரம் 25வது வசனத்துல 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அல்லேலூயா. 12 வருட போராட்டம். அந்த 12 வருட போராட்டமும் அவளுடைய பார்வை ஒரு வெளிப்புறமான பார்வையாக இருந்தது. அல்லேலூயா. பாருங்க, அந்த 12 வருட போராட்டத்துல வெளிப்புறமான பார்வைன்னு சொல்றேனே, அதுல 26வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. இந்த 12 வருஷமும் அவளுடைய பார்வை என்ன அப்படின்னா உலகத்தின் பார்வையாகத்தான் இருந்தது. உலக போக்கிலான ஒரு பார்வை. அந்த பார்வையிலே பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவள் வாழ்க்கையில் அவள் கண்டு கொண்டது என்ன அப்படின்னா நஷ்டம் தான், போராட்டம் தான், அழுகை தான், வேதனை தான், கண்ணீர் தான். சொத்து முழுவதை விற்றும் கூட அவள் வாழ்க்கையில ஒரு நன்மையை பார்க்க முடியல, நன்மையை பார்க்க முடியல. அப்படிப்பட்ட சூழல்ல ஒரு ஸ்திரீ வாழ்ந்து கொண்டிருக்கிறா. அந்த நேரத்துல இந்த 27வது வசனம் மார்க் 5:27 சொல்லுகிறது பாருங்க. அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த நேரம் தான் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அப்படின்றதுதான் இந்த நீதிமொழிகள் 30:5 பார்த்தோமே, இந்த வசனத்திற்குள்ளே தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. வசனத்திற்குள்ளே வருகிற ஒரு அனுபவம். தன்னுடைய வாழ்க்கைய அவ ஒரு பார்வையில பாக்குறா. 12 வருடமா உலகத்தின் பார்வையில இருக்கிறா. உலகத்தின் பார்வையில பார்க்கும் பொழுது அவ வாழ்க்கையில அவ பார்த்ததெல்லாம் நஷ்டம், போராட்டம், வருத்தம். ஆனா ஒரு பீரியட்ல அவ என்ன பண்றா, அவருடைய பார்வையை மாத்தி இயேசுவை பற்றி அறிய ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு நாமளும் இந்த வார்த்தையின் பிரகாரம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? இந்த ஆண்டவருடைய வசனத்திற்குள்ள நம்ம வாழ்க்கையை கொண்டு வர கொண்டு வர கொண்டு வர உங்க பார்வை மாறும். அல்லேலூயா. இந்த ஸ்திரீ பாருங்க, 12 வருஷம் ஒரு பார்வையா இருந்துச்சு. இந்த இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட பிறகு, கேள்விப்படுற அந்த காரியத்தின்றது அவரை அறிகிற அறிவு, அந்த அனுபவத்துக்கு பிறகு அவளுடைய உள்ளத்திலிருந்து ஒரு வார்த்தை உண்டாகிறது பாருங்க. நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன். அல்லேலூயா. பாருங்களேன், 12 வருஷமா சொத்து வத்து எல்லாத்தையும் வித்தும் ஒன்னும் நடக்கல. ஆனா அவளுக்குள்ள இருந்து ஒரு புதிதான எண்ணங்கள் உண்டாகிறது, ஒரு புதிதான பார்வை உண்டாகிறது. எப்படி இந்த பார்வை அப்படின்னா, தன்னை அந்த வசனத்திற்குள்ளே, இந்த ஆண்டவருக்குள்ளே தன்னை ஒப்பு கொடுத்து அவரை அண்டிக் கொள்ள ஆரம்பித்த பொழுது, பிலிப்பியர் 2:13 சொல்வது போல, அவரே உங்களுக்குள் விருப்பங்களையும் செய்கைகளையும் உண்டாக்குகிறவராக இருக்கிறார் என்ற அந்த வார்த்தையின் பிரகாரம் அவளுக்குள்ள இருந்து தேவனுடைய விருப்பம், தேவனுடைய எண்ணம் வெளிப்படுகிறது. அவளுடைய எண்ணம் என்ன தெரியுமா? 12 வருஷம் செலவு பண்ணி ஒண்ணும் நடக்கல. ஆனா தேவனுடைய எண்ணம் எப்படி உண்டாகுது பாருங்க. ஒரு புதிய ஒரு ஐடியாவை கொடுக்குது, புதிய ஆலோசனையை கொடுக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனுடைய எண்ணம் உன் எண்ணங்கள் என் எண்ணங்கள் அல்ல அப்படிங்கிறாருல. இதுதான். இது ஏன் இந்த 12 வருஷமா இல்ல? எப்ப இந்த எண்ணங்கள் வருது அப்படின்னா, அவரை அண்டிக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது, இவர் தான் இனிமேல் அப்படின்றத எது அவருடைய உள்ளத்துல உண்டாக்குகிறது அப்படின்னா, இந்த ஆண்டவருடைய புடமிடப்பட்ட அந்த பியூரான வசனங்கள் தான். அந்த வார்த்தை அவளுக்குள்ள போக 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 அவளுக்குள்ள இருந்து ஒரு புதிதான எண்ணம், புதிதான காரியம், அந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு சிந்தனை வெளிப்படுகிறது. அந்த சிந்தனை தான் என்ன? அவருடைய வஸ்திரத்தை நான் தொட்டா போதும், நான் நலம் அடைஞ்சிருவேன். அவன் முடிவு பண்ணிட்டான். எதுவுமே நடக்கல. நேரா போனா வஸ்திரத்தை தொட்டா தேவ மகிமை வெளிப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவள் மறைந்திருக்க முடியாமல் ஏன் ஆண்டவருக்கு முன்பதாக வந்தார். எல்லாருக்கு முன்பதாகவும் இந்த தேவனை மகிமையை பற்றி பேச ஆரம்பித்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அன்பானவர்களே, இந்த நாள்ல நீங்கள் ஒரு இழப்புகள் மத்தியிலையும், போராட்டத்தின் மத்தியிலையும், ஒரு வருத்தத்தின் மத்தியிலையும் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, இன்னைக்கு தேவன் அவரை அண்டிக்கொள்ள ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அவரை அண்டிக்கொள்ளும் பொழுது உங்க பார்வை மாறுது. பார்வை மாறும் பொழுது நீங்கள் மறைந்திருக்க முடியாது. உங்க பார்வை மாறுது அப்படின்னா, இந்த வசனத்துக்குள்ள வந்து உங்க பார்வையை மாத்துறீங்க அப்படின்னா, நீங்கள் மலை மேல் இருக்கக்கூடிய பட்டணம். அல்லேலூயா.
நீங்கள் மறைந்திருக்க முடியாது. அந்த ஸ்திரீ ஒரு நாள் மறைந்து வேதனையோடு இருந்தா, ஆனால் ஒரு பீரியட்ல தேவன் அவளை வெளியிலே கொண்டு வந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை வெளியிலே கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. உங்களை வெளியிலே கொண்டு வர போகிறார். இந்த தேவ சத்தத்துக்கு செவி கொடுங்கள். இந்த தேவ வார்த்தைக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். அப்படி அர்ப்பணிக்கும் பொழுதுதான் ஒரு புதிதான எண்ணங்கள் உண்டாகும். அந்த கஷ்டத்தின் மத்தியிலும், அந்த போராட்டத்தின் மத்தியிலும், அந்த கலக்கத்தின் மத்தியிலும் தேவனுடைய சிந்தை உங்களுக்குள்ளே உருவாக ஆரம்பிக்கும். பிலிப்பியர் 2:5 பார்க்கிறோம், கிறிஸ்து இயேசுவின் மனநிலை உங்களில் இருக்கட்டும், கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் இருக்கட்டும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறோம். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நல்லா பாருங்க, இன்னைக்கு நீங்க வருத்தத்தோடும் வேதனையோடும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக இன்றைக்கு உங்களுடைய பார்வைகளை மாற்றுவதற்குத்தான் தேவன் தன்னை அண்டிக் கொள்ளுங்கள் என்று அழைக்கிறார். சங்கீதம் 2 வாசிக்கிறோம், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இன்னைக்கு அவரை அண்டிக் கொள்வீங்களா? எந்தெந்த காரியத்தை இன்னைக்கு அண்டிக் கொண்டிருக்கிறீங்க? எதெல்லாம் வேதனையை உண்டு பண்ணுது அதை அண்டிக் கொண்டிருக்கிறீங்களா? அதை விட்டு வெளியே வாருங்கள். வெளியே வென்று இந்த இயேசுடைய ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே வர ஆரம்பிங்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே வரும் பொழுது உங்க வாழ்க்கையில நீங்கள் பார்க்கிற சாதாரணமான பார்வையாக இருக்காது, உலகத்தின் பார்வையாக இருக்காது. மாறாக தேவனே உங்களுக்குள் இருந்து வெளிப்படுகிறவராக, தேவனே உங்களுக்குள் இருந்து செயலாற்றுகிறவராக வெளிப்படுவார். அல்லேலூயா. இதை குறித்து நீங்க பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17வது அதிகாரத்துல எலியாவுடைய காலத்துல ஒரு காரியத்தை பார்க்கலாம். எலியா எங்க அனுப்பப்படுகிறார்? சாரிபாத் ஊருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஒரு விதவை பெண்ணிடத்துல அனுப்பப்படுகிறார். அந்த விதவை பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா? பயங்கர கஷ்டம், பஞ்சம், நாடு முழுவதும் பஞ்சம். அந்த நேரத்துல இந்த அம்மாவே ரொம்ப ஏழ்மையான அம்மா, ஏழ்மையான குடும்பம், ஒரு பையனை வேற வச்சிருக்கிறா. அந்த பையனை வச்சிருக்கிற சூழ்நிலையில கூட அந்த இடத்துல எலியா போய் அவளோடு பேசுகிறா. அவளோடு பேசக்கூடிய ஒரு அனுபவம். அப்படி பேசும் பொழுது அந்த சாரிபாத் விதவை ஒரு காரியத்தை, இவள் தேவ மனுஷன் என்று பார்க்கிறேன் அப்படிங்கிறார். அவரை தேவ மனுஷனை பார்க்கிறார். பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல தீர்க்கதரிசி அப்படின்னாலே தேவனுடைய சத்தம் என்று பெயர், தேவனுடைய சத்தம், தேவனுடைய வாய் என்று பெயர். அப்ப அவரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வருது, நீ ஆயத்தப்படுத்துறபடி ஆயத்தப்படுத்து உன்னுடைய சாப்பாடு. நான் என்னட்டே ஒரு வேளைக்கு தான் சாப்பாடு இருக்கு, சோ அந்த காரியத்தை தான் நான் செய்ய போறேன், அதுக்கப்புறம் நாங்களும் மறிச்சு போறோம் அப்படின்னு சொல்றான். ஆனா எலியா சொல்றாரு, நீ ஆயத்தப்படுத்துறபடி அந்த 13வது வசனத்துல 17:13 நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதலில் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. பாருங்க, அந்த இக்கட்டு சூழ்நிலையிலையும் அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? தேவ வார்த்தைக்குள்ளே வந்தார்கள். அல்லேலூயா. தேவ வார்த்தைக்குள்ளே அவர்களை அர்ப்பணித்தார்கள். ஒரு பையன் இருக்கிறான், தன்னுடைய குடும்பம் எப்படி இருக்குது, நாங்க அடுத்த நிமிஷம் மரித்து போக போறோம் அப்படின்ற அந்த சூழலை பார்க்கல. இதைத்தான் அந்த இடத்துல நான் சொல்ல வர்றேன். அவரிடத்தில் இருக்கிற அந்த சூழலை பார்க்காமல் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறான். இன்னைக்கு நீங்க தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம், தேவ மகிமை வெளிப்படும். எப்படி அந்த புதிய ஏற்பாடு காலத்துல மார்க் 5 அந்த இரத்தப்போக்குடைய பெண்ணுடைய வாழ்க்கையில அந்த வியாதியுடைய பிரச்சனை, போராட்டம் எல்லாம் அந்த வஸ்திரத்தை தொட்ட போது வெளிப்பட்டு இந்த மகிமை வெளிப்பட்டு நின்றுச்சோ, அதே மாதிரி இந்த ஸ்திரியுடைய வாழ்க்கையிலையும் பாருங்களேன், இந்த ஸ்திரியுடைய வாழ்க்கையிலையும் பாருங்களேன், அவளுடைய இருக்கிற பிரச்சனையை பார்க்கல, அவ தேவ வார்த்தைக்குள்ளே தன்னை அர்ப்பணித்த பொழுது, அந்த வார்த்தையை அண்டிக் கொண்ட பொழுது அவர் கேடகமானவராக வந்தார். அவர் கேடகமானவராக வருகிறார் அப்படின்னா உங்க சூழ்நிலை நீங்க நினைக்கிற மாதிரி இருக்காது. அல்லேலூயா. நீங்க நினைத்து பார்ப்பதற்கு மேலாக இருக்கும். அல்லேலூயா. இந்த ஸ்திரீ சொன்னா, நானும் என் பிள்ளையும் மரித்து போக போறோம். ஆனால் அந்த மரித்து போக போறோம்னு சொன்னது அவளுடைய உள்ளத்திலிருந்து வந்தது. ஆனால் தேவன் உள்ளத்திலிருந்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். 15 12 சொல்லுகிறது, கொஞ்சோண்டு மாவு கொஞ்சோண்டு என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லுது. 14 சொல்லுகிறது, பானையில மாவு குறையவும் இல்லை, கலசத்துல எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளதான் தேவன் இந்த நாளிலே உங்களை நடத்த விரும்புகிறார்.
இப்படிப்பட்ட ஒரு சூப்பர் நேச்சுரல் காரியத்தை தான் பார்க்க உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். இந்த நாள்ல இந்த அனுபவத்தெல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நீங்கள் வர வேண்டும். தேவனுடைய வார்த்தையை உங்கள் இருதயத்தில் சுமந்து கொள்ள அவர் உங்களுக்குள்ளிருந்து வெளிப்படுகிறவராக, உங்களுக்கு கேடகமானவராக, உங்களுக்கு முன்பாக இருக்கிறவராக, உங்களுக்கு ஆலோசனைக்காரராக, உங்க வாழ்க்கையில் அதிசயமானவராக அவர் வெளிப்படுகிறார். அன்பானவர்களே, பாருங்க, ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழியிலேன்னு இருந்தவ இந்த தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்த பிறகு அவளும் அவள் வீட்டார் அனைவரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அல்லேலூயா. தேவன் எப்பொழுதுமே ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறார் ஏதோ சாதாரணமாக செய்கிறவர் அல்ல, மாறாக அவர் சேர்த்து கொடுக்கிறவர், மிகுதியாய் கொடுக்கிறவர். அல்லேலூயா. அதனாலதான் அவர் திரும்ப திரும்ப நம்ம இடத்துல சொல்றார், உன் எண்ணங்கள் என் எண்ணங்கள், உன் வழிகள் என் வழிகள். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு அவருடைய எண்ணம் என்ன, அவருடைய வழிகள் என்ன அப்படின்றதை நாம் அறிந்து கொள்ள அவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அதனால அன்பானவர்களே, இந்த நாள்ல உங்களுடைய பார்வை மாறும் பொழுது பரலோக மகிமை வெளிப்படுகிறது. உங்க பார்வை மாறும் பொழுது பரலோக மகிமை வெளிப்படுகிறது. பரலோக மகிமை வெளிப்பட்டா அது இந்த உலகத்தின் பிரகாரம் இருக்காது. இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட விதத்திலே தேவன் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில என்ன திட்டங்கள், என்ன தரிசனங்கள் இருக்கிறதோ அத்தனை காரியத்தையும் ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணுகிறார். அல்லேலூயா. அதனால இந்த நாள்ல எதை குறித்து சோர்ந்து போகாம,